இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 61:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பூமி தன் பூண்டுகளை விளைய பண்ணுகிறது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்படுகிறவைகளை முளைக்க பண்ணுகிறது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, பூமியானது ஆரோக்கியமும் சுகமுமாய் நாம் வாழும்படி சகலவித நற்கனிகளை முளைக்க பண்ணுகிறது போல, தோட்டத்தில் வண்ண வண்ண பூக்கள் அநேகருடைய உள்ளத்தை மகிழ பண்ணவும், சமாதானத்தினால் நிரப்பவும், ஏற்ற நல் விதைகளை விதைக்கப்பட்டதை முளைக்க பண்ணுகிறது போலவே, கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு வேண்டிய நல் நீதியை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அநேக இழைத்து போன உள்ளங்களுக்கு தேற்றவும் ஆற்றவும் இளைப்பாற்றவும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தை போல் வைத்திருக்கிறார். அநேகரால் நீ விரும்பப்படத்தக்கவனாக உன் வார்த்தை அநேகருக்கு ஆறுதல் செய்து பலப்படுத்தும்படியாக என் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பள்ளத்தாக்கில் எவ்விதமாய் லீலி புஷ்பம் உள்ளங்களை மகிழ பண்ணும்படி மலர்ந்து இருக்கிறதோ, உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும், இதோ முற்களின் நடுவிலே ரோஜா எப்படி தன் அழகை வெளிப்படுத்துகிறதோ, உன் பாடுகள் உபத்திரவத்தின் நடுவிலும் நீ கர்த்தருக்கென்று அவருடைய மகிமையை வழங்க பண்ணும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரமாய் இருக்கிறாய். சோர்ந்து போகாதே. உன் உபத்திரவத்தின் நடுவிலும் உனக்கு நீதியை விதைத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன் மூலமாய் அவர் பெரும் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆனபடியால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவனாய், அவர் விரும்பத்தக்கதான மேன்மை அடைந்தவனாய் காணப்படு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை எல்லாவித புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் துதியிலும் நிலைநாட்ட வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை ஐயா. எங்கள் உபத்திரவத்தின் நடுவிலும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஆதரவாய் இருக்கும்படி எங்கள் கரங்களை பலப்படுத்தி, தகுதியில்லாத எங்களை அநேகருக்கு எடுத்துக்காட்டாகவும் சவாலாகவும் நிறுத்தியிருக்கிறபடியால் நன்றி. அப்படியே நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.